Hi students, example 1.2 பார்க்கலாம். Consider 2 point charges Q1 and Q2 at rest. So இங்கே ஒரு figure கொடுத்திருக்காங்க Q1, Q2. So ரெண்டு சார்ஜுமே ரெஸ்ட்ல இருக்கு and both are separated by the distance 1 meter அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற distance கொடுத்துட்டாங்க. ஓகேவா? So calculate the force experienced by the two charges for the following cases. So force வந்து find out பண்ண சொல்றாங்க நம்மள. ஓகேவா? ஸோ ஃபாலோயிங் கேசஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க மொத்தம் 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலேயே வந்துட்டு நமக்கு சார்ஜஸும் கொடுத்துட்டாங்க ஓகேவா சார்ஜஸோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபைன் பண்ணலாமா என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி டூ சார்ஜஸ் கிவன் என்ன ஆர் ஈக்குவல் அதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி சார்ஜஸ் ஆஃப் Q1 அண்ட் Q2வும் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் கூலம்ஸ்லா கரெக்ட் ஓகே இப்போ F12 வெக்டர் ஈக்குவல் டு கேங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அதாவது 1/4 பை எப்சிலான் நாட் போடுவோம் இல்லையா அண்ட் அதோட வேல்யூ 9 × 10⁻9 ஓகே Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் ஸோ R கேப் 21 ஸோ இது வந்து R21 கேப்ங்கிறது யூனிட் வெக்டர் ஓகேவா ஸோ இப்போ நம்மளை ஃபோர்ஸஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லும் போது Q1லேருந்து Q2க்கு எவ்வளோ எக்ஸர்ட் ஆகுது அண்ட் Q2லேருந்து Q1க்கு எவ்வளோ எக்ஸர்ட் ஆகுதுன்னு ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ F12வும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் F21ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம F12 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்ததுன்னா நம்ம F21க்கு நெகட்டிவ்ல எழுதுவோம் நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவ்ல எழுதுவோம் எதனால பை நியூட்டன்ஸ் தேர்ட்ல we already know that F12 vector equal to minus F21 vector ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் போலாமா ஸோ கேஸ் ஏல என்ன கொடுத்துருக்காங்க Q1 equal to plus 2 microcoulomb and Q2 equal to plus 3 microcoulomb ஓகே ஸோ இப்போ இதில் ரெண்டுமே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கு இல்லையா ஸோ இதில் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் ரிப்பல்ஸ் ஆகும் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ரிப்பல் தான் ஆகும் ஸோ F21 வெக்டர்னு எழுதுவோம் இதை F12 வெக்டர்னு எழுதுவோம் எதனால் இப்படி எழுதுகிறோம் ஸோ 2ங்கிற சார்ஜ் வந்து F1ஓட ஃபோர்ஸ்னால மூவ் ஆகுது அண்ட் 1ஓட சார்ஜ் ஐ மீன் இந்த Q1ல் வந்துட்டு 2ஓட சார்ஜ்னால இங்கே ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி இந்த Q1 மூவ் ஆகுது ஓகேவா ஸோ எதனால் க்ரியேட் ஆகுதோ அதை வந்துட்டு நம்ம செகண்ட் எழுதுவோம் எது மூவ் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் ஓகேவா சரி இப்போ இதோட ஃபார்முலா என்ன F வெக்டர் equal to 1/4 pi epsilon naught coulombs ஃபார்முலா எழுதுகிறேன் Q1 Q2 divided by R square R12 cap ஓகேவா ஸோ இதான ஃபார்முலா ஸோ 1/4 pi epsilon naught கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன 9 × 10⁻9 ஓகேவா நெக்ஸ்ட்டு Q1ஓட வேல்யூ என்ன 2 மைக்ரோகூலம்ங்கிறதுனால நான் கூலம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு × 10⁻6ன்னு எழுதுகிறேன் சேம் வே 3க்கும் மைக்ரோகூலம்னு கொடுத்துருக்கிறதுனால 10⁻6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் 1 மீட்டர் ஸோ 1 ஸ்கொயர்னு எழுதுகிறேன் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ 9 × 10⁻9 into 6 into 10⁻6 -6 -12ன்னு எழுதலாமா டிவைடட் பை 1 ஸ்கொயர் வந்துட்டு 1ன்னு எழுது 1 ஸ்கொயர் ஓகேவா ஈக்குவல் டு 9 × 6 என்ன 54 into 10⁻12 plus 3 -3 நியூட்டன் ஐ கேப் ஸோ ஐ கேப்புங்கிறது இது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் நோக்கி இருக்கு இல்லையா ஐ கேப் இந்த சைடு இருக்கு இல்லையா அதனால ஐ கேப்னு எழுதுகிறேன் இது வந்து F21 வெக்டரோட ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு பார்த்தோம் F12க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா அதாவது F21 வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் F12 வெக்டர் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃபார் ஈக்குவல் ஆக்ஷன் தேர் இஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்ம இதை எழுதுகிறோம் ஸோ இந்த சேம் வே F12 இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக மைனஸ் ஐ கேப்புங்கிறதுனால -54 into 10⁻3 நியூட்டன் ஐ கேப் இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம கேஸ் பி பார்க்கலாம் ஸோ கேஸ் பி முதல் டயக்ராம் வரைஞ்சிட்டேன் என்ன கொடுத்துருக்காங்க Q1ஓட வேல்யூ +2 மைக்ரோகூலம் அண்ட் Q2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க -3 மைக்ரோகூலம்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்துட்டு இங்கே எப்படி ஒன்று பாசிட்டிவ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் ஸோ ஒன்று பாசிட்டிவ் அண்ட் இன்னொன்று நெகட்டிவ் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அங்கே என்ன மாதிரியான என்ன இருக்கும் அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ இதை நம்ம என்னென்னு எழுதும் F12 வெக்டர்
F21 வெக்டர்னு எழுதுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன? சேம் 1/4 pi epsilon naught q1 q2 divided by r square r12 cap. So 1/4 pi epsilon naught oda default value 9 into 10 to the power 9. Next q1 இருக்கு இல்லையா? So q1 2 மைக்ரோகூலும்ங்கிறதுனால நான் 10 to the power -6ன்னு எழுதுறேன் into -3 into 10 to the power -6 by r squareங்கும்போது 1 square. Okay students. So 9 into 2 18, 18 into -3 -54 into 10 to the power 9 minus 6 minus 6. So minus 54 into 10 to the power 9 minus 12 minus 3. புரிஞ்சதா students? I cap. ஸோ இங்கே இதை எழுத மறந்துடாதீங்க. ஸோ இதை தான் வந்துட்டு நான் ஐ கேப்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் F12 வெக்டர் எப்படி எழுதுவோம்? ஸோ இங்கே -54 வந்துருச்சு. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். So case C, Q1 Q2 1 meter. Okay, so இங்கே வந்துட்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? Q1 equal to +2 microcoulomb, Q2 equal to -3 microcoulomb. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு kept in waterன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? kept in water. ஸோ வாட்டரோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியும் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க 80 அப்படின்னு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? F21 வெக்டர், அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல என்ன இருக்கும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ F12 F21 வெக்டர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் F21 வெக்டர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் மீடியம் வந்துட்டு வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/4 pi இந்த இடத்துல நான் எப்சிலான் நாட்டுன்னு எப்போவுமே வேக்யூம்க்கு தான் எழுதுவேன். பட் இங்கே வாட்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டதுனால நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இதோட ரிலேஷன் இது தான். ஓகேவா? ஸோ இங்கே எப்சிலான் அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ எப்சிலான் Q1 Q2 divided by r square r12 cap. ஸோ இதை ஃபர்தராக எப்படி எழுதுவோம்? 1/4 pi எப்சிலான் இருக்கிற இடத்துல எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் Q1 Q2 divided by r square r12 cap. ஸோ 1/4 pi எப்சிலான் நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். அது வந்து 9 into 10 to the power 9 இல்லையா? ஸோ அதை எழுதிட்டு டினாமினேட்டரில் இந்த Q1க்கு ஃபஸ்ட் எழுதிடலாம். Q1க்கு வந்துட்டு 2 into 10 to the power -6 -3 into 10 to the power -6 the whole divided by எப்சிலான் ஆர்க்கு வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1 ஸ்கொயர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஆப்வியஸ்லி மேலே வந்து -54 into 10 to the power -12 + 9 -3 divided by 80. ஓகேவா? ஸோ 80யும் 54ம் கேன்சல் பண்ணும்போது -0.675. So answer -0.675 into 10 to the power -3 Newton I cap. And one more thing student, இங்கே எப்போவுமே நம்ம R12 cap போட்டுட்டே வரணும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம I capன்னு தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? Thanks for watching.